ஏப்ரல் 14 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் கோ வழங்கும் மாமன்னன் சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம். கண்ணெதிரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னா இதுக்கப்புறம் எல்லாருமே பொம்பளைங்களை வேலைக்கு வெளியே அனுப்பாதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தலை நிமிர்ந்து நடக்கிற எல்லா பொம்பளைங்களையும் ஓங்கி தலையிலேயே ஒரு அடி அடிச்சு குனிஞ்ச தலை நிமிராம நடக்க சொல்லுங்க. ஏன்னா பொம்பளைங்க நம்ம காலுக்கு கீழே ஒரு அடிமை மாதிரி தான் எப்பவுமே கிடக்கணும். நாம எப்பவுமே போட்டு அவங்கள மிதிச்சு நசுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். நான் சொல்றத மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் இப்ப நான் அடிச்சிருக்க சரக்கை விட போதையா இருக்கும். உண்மையா சொல்றேன், இது ரொம்ப பெரிய போதையா இருக்கும். டேய், என்னடா உங்க அண்ணன் இப்படி பேசி வச்சிருக்கா? ஏன் கண்ண என்னாலே நம்ப முடியல. இந்த வீடியோ மட்டும் லீக் ஆச்சுன்னா அவனோட இமேஜ் டோட்டலா டேமேஜ் ஆயிடும் மச்சான். உங்க அண்ணன் இவ்வளவு பெரிய கேடு கட்டவனா? பாத்தியா மச்சான், நீயே இவ்வளவு பெரிய கிரிமினல். ஆனா ஒரு நிமிஷம், இத நீ பார்த்ததும் ஏண்டா உங்க அண்ணன் இவ்வளவு பெரிய கேடு கெட்டவன் கேக்குறியடா? அதான் இந்த சந்தோஷோட மாஸ்டர் பிளான். என்ன மச்சான் சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. மச்சான், என் அண்ணனை எப்படியாச்சும் அசிங்கப்படுத்தணும், அவனோட இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு நானும் எவ்வளவு பிளான்ஸை யோசிச்சு பார்த்தேன். ஆனா எதுவுமே ஒர்த்தான பிளானா எனக்கு தோணல. அப்பதான் நேத்து நைட்டு நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கப்போ உன்னை அறியாம நீயே ஒரு ஐடியா சொன்ன. அதை தாண்டா இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானா? நான் என்னடா ஐடியா சொன்னேன்? ஆமாண்டா மச்சான், நேத்து நீ பேசும்போது ரொம்ப கோவமா என்கிட்ட, மச்சான் அந்த சக்தியை மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்புறதுக்கு நீ ஒரு மாஸ்டர் பிளான் போட்டல்ல, அந்த மாதிரி ஒரு செம்மையான பிளான் போடுன்னு நீ தானடா மச்சான் என்கிட்ட சொன்ன. ஆமா. அந்த சக்தியை மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்புறதுக்காக எப்படி எங்க அண்ணன் மாதிரி இருக்க ஒருத்தனை கூட்டிட்டு வந்து செத்து போயிட்டதா அந்த சக்தி கண்ணும்னால காட்டி நம்ப வச்சனோ, அதே மாதிரி எங்க அண்ணன் மாதிரி இருக்கிற அவனையே மறுபடியும் வர வச்சு சரக்கு வாங்கி கொடுத்து என்ன பேசணும்னு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அவன் கிட்ட என்ன வேலை வாங்கணுமோ அதை வாங்கியாச்சு. உன்னையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் தான் இதுல இருக்கிறது டூப்ளிகேட் சிவான்னு தெரியும். ஆனா எல்லாரும் ஒண்ணு கூடி இந்த கம்பெனியோட பெருமையை பத்தி பேசுறப்போ இந்த வீடியோவை இங்க எல்லாருமே ஒன்னா இருக்கும்போது அதை பார்க்குற ஸ்கிரீன்ல டெலிகாஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமாவா? உங்க அண்ணன் உன்னை கேவலப்படுத்தினதை விட 1000 மடங்கு கேவலப்பட்டு போவான். அப்புறம் நீ நினைச்ச மாதிரி அவனோட டோட்டல் இமேஜும் டேமேஜ் ஆயிடும். இன்னும் சொல்ல போனா உங்க அண்ணனோட எம்டி போஸ்ட்டை உடனடியா ரிசைன் பண்ணணும்னு இங்கே இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸும் சேர்ந்து போராட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எல்லா மகளிர் அமைப்பும் ஒன்று கூடி உங்க அண்ணன் மேல கேஸ் போட்டு அவனை உள்ள தூக்கி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லடா. பிளான் ரெடி ஆயிடுச்சு. நேற்று நான் உங்ககிட்ட சொன்னதையே நான் மறுபடியும் திரும்ப சொல்றேன். எங்க எல்லாருமே என்னைய நான் என்ன பண்ணுவேன்னு நோட் பண்ணுவாங்க. ஆனா இந்த வீடியோ எல்லாரும் ஒன்னா அசம்பிள் ஆகுறப்போ ஸ்கிரீன்ல பிளே ஆக வேண்டியது உன்னோட கையில தான் மச்சான் இருக்கு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத மச்சான், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நானும் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன். அது என்னடா மாஸ்டர் பிளான்? இங்க பாரு மச்சான், நான் யோசிச்சு வச்ச மாஸ்டர் பிளானை விட நீ சொன்ன பிளான் சூப்பரா இருக்கு. அதனால என்னோட மாஸ்டர் பிளானை ஆப்ஷன் பியா வச்சுக்கலாம். முதல்ல இதை செஞ்சு முடிக்கலாம். வா.
ஸ்வேதா, மேனேஜர் என்னோட பேரை அனௌன்ஸ் பண்ண உடனே நான் ஸ்டேஜுக்கு போக வேண்டியது இருக்கும். சந்தோஷ் வேற இவ்வளவு பெரிய மாலையை வாங்கி வச்சிருக்கான். என்னோட கழுத்துல போட்டு கங்க்ராட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஸ்டேஜுக்கு வந்துருவான். அந்த டைம்ல நீ மொபைல்ல மட்டும் கொஞ்சம் இந்த அத்தைய கொஞ்சம் ஸ்டைலா கியூட்டா போட்டோ எடுக்கணும். ஏன்னா நான் இப்ப வரைக்கும் எந்த சோசியல் மீடியாலையும் இல்ல. இதுக்கப்புறம் நம்ம இல்லாத மீடியாவே இருக்கக்கூடாது. இங்க ப்ரொஃபஷனலா போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்து அதுக்கப்புறம் அது எல்லாம் நம்ம கைக்கு வர வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. சோ இனிமே நம்ம எந்த போஸ்ட் போட்டாலும் அதோட அப்டேட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா சுட சுட இருக்கணும். ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு புதுசா ஒரு லேடி போர்ட் ஆஃப் டைரக்டரா வந்திருக்காங்க. அவங்க எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க தெரியுமான்னு எல்லாருமே இந்த இந்துவை பத்தி மட்டும்தான் பேசணும். அது எல்லாமே நீ எடுக்க போற அந்த அழகான போட்டோல மட்டும்தான் இருக்கு. புரிஞ்சுதா? சரிங்க அத்தை, எடுத்துடுறேன். ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியின் 3வது பிரான்ச் துவங்கப்பட்டு இன்றையோடு 5 வருடம் நிறைவடைகிறது. இந்த நிறைவு விழாவிற்கு இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியின் குடும்பத்தை சார்ந்த அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து வருக வருக என வரவேற்கிறேன். நம்ம கம்பெனி ஆனிவர்சரி நிகழ்ச்சி இப்போது முறைப்படி துவங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியோட முதல் துவக்கமாக மிக முக்கியமான அறிவிப்பை ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியின் மரியாதைக்குரிய திருமதி ருத்ரா மேடம் அவர்கள் சில அதிகாரப்பூர்வமான தகவல்களை இந்த மேடையில் அறிவிக்க வேண்டும் என்று சற்று முன் நமக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பி வைத்துள்ளார். அது மட்டுமின்றி நமது தொழிலாளர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக மகிழ்ச்சியான ஒரு தகவலை அவர் அறிவித்துள்ளார். நமது ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியின் 4 போர்ட் ஆஃப் மெம்பர்கள் ஆண்களாக இருந்த நிலையில் இப்போது முதல் முறையாக ஒரு பெண் இங்கு இணைய போகிறார். என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஃபீல் இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, இவர் ஏன் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம இருக்காரு? எதுக்கு இவ்ளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு? ஆனா அவர் கொடுக்கிற பில்டப்பும் செம்ம மாசாதான் இருக்கு. இங்க இருக்கிற எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அந்த பெண் யார் என்று சொல்வதற்கு முன் அவரை பற்றிய ஒரு அறிமுகம், அவரை பற்றியும் அவர் செய்த சாதனையை பற்றியும் உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இவர் பெண்ணினத்தின் பெருமை. நமது ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியின் அடையாளம் இவர். எந்த மூலை முடுக்கிற்கு சென்றாலும் அங்கே அவருக்கென்று தனி மரியாதை நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் இவர். இவருடைய பெருமையை பார்த்து அந்த கடவுளே கைத்தட்டுவார், கலெக்டரும் மிரண்டு போவார். நான் தான் 1 கோடி துளிகள் ஓர் அருவி, 1 கோடி நதிகள் ஓர் கடலாகும். இவருக்குள் இருக்கும் ஆச்சரியங்கள் இன்னும் ஏராளம். அது மட்டுமல்ல, 1 கோடி லட்சியங்கள் ஒன்று சேர்த்ததுதான் ஓர் வெற்றி. அப்படிப்பட்ட லட்சியங்களுக்கு சொந்தக்காரர் தான் இவர். இப்படி தன் வாழ்நாள் முழுவதும் இவர் பல வெற்றிகளை கொடுத்தவர். இனிமேலும் தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து கொண்டுதான் இவர் இருப்பார், அதில் சந்தேகமே இல்லை. none other than உங்களின் கரகோஷத்துடன் நான் திருமதி அபிராமி மேடம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பாட்டி, என்ன அபிராமியா? தங்களின் கரகோஷத்துடன் அவர்களை இந்த மேடைக்கு நான் இப்போது வரவேற்கிறேன்.
கால்குலேஷன் போட்டா நமக்கு மேல இருக்கிற ஒருத்த இன்னொரு கால்குலேஷன் போடுறானே. மம்மியும் அனிதாவும் இப்ப டம்மி பீஸ் ஆயிட்டாங்க. அதே நேரத்துல மறுபடியும் இந்த கம்பெனிக்குள்ள என்ட்ரி ஆகணும்னா அதுக்கு அபிராமி பாட்டி மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். அதனால மம்மிக்கு வாங்கின இந்த மாலையை நேரடியா கொண்டு போய் அபிராமி பாட்டிக்கு போட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட வேண்டியதுதான். வா. இந்த கம்பெனிக்கும் ருத்ரா மேடம்க்கும் உறுதுணையாக இருந்த திருமதி இந்துமதி அவர்கள் இப்பொழுது புதியதாக வந்திருக்கும் போர்ட் ஆஃப் டைரக்டருக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார். அவரை மேடைக்கு அழைக்கிறேன். என்ன என்ன அத்தை, உங்க பிளான் புஸ்ஸனா ஆயிடுச்சா? என் அத்தை அபிராமி இப்படி குறுக்க வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அனிதா. அவ்வளவு ஆசாசியா நான் எவ்வளவு கனவோட இருந்தேன் தெரியுமா? என்னோட மொத்த கனவுலையும் அந்த கிழவி வந்து மண்ணள்ளி போட்டுட்டா. அத்தை, கையால போடல, ஒரு லோடு லாரி முழுக்க மண்ணள்ளி போட்டுட்டாங்க. அந்த அபிராமி இப்ப ஏன் இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறத பாக்கும்போது அப்படியே என் அடி வயிறெல்லாம் எரியுது தெரியுமா? கடைசி வரைக்கும் அந்த மேனேஜர் எனக்கு ஆசை காட்டி நம்ப வச்சு மோசம் பண்ணிருக்கான். இந்த துரோகத்தை நான் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். அத்தை, உங்களுக்கு நடந்தது துரோகம் இல்ல, அவமானம். இந்த அவமானத்தை உங்க வாழ்க்கை முழுக்க நீங்க மறக்க கூடாது. அனிதா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே அழுகலையா வருது தெரியுமா? நான் கோபத்துல அந்த கிழவிய ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவேன். நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு. அத்தை, எல்லா விஷயத்துக்கும் என்ன நீங்க பொறுமையா இருக்க சொல்லுவீங்க. இப்போ நீங்க என்னடானா இவ்ளோ தூரம் கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? மத்தவங்க யாருமே கவனிக்கலன்னு நினைக்கிறீங்களா? அங்க இருக்கிற எல்லாருமே உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கிறப்போ நீங்க பாட்டுக்கு இப்படி தனியா வந்தா ஏதோ நாம தப்பு பண்ண மாதிரி இருக்கும்ல. ஆமா அத்தை, என் மனசுல பட்டத முதல்ல நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிடுறேன். இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆமா அத்தை, அப்பவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா உங்களை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு வேணா இதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கலாம், ஆனா எனக்கு பழகி போயிடுச்சு. என் மம்மியோட கேரக்டர் எனக்கு நல்லா தெரியும். அத்தை, கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு நானு. இந்த மொத்த ருத்ரா கம்பெனியோட
இந்த சாம்ராஜ்யத்துக்கு ஒரே வாரிசு நான். ஆனா என்னையவே அவங்களால கம்பெனிக்கு எம்டி ஆக்க முடியல. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க உங்களை மட்டும் எப்படி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆக்குவாங்கன்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்க? சும்மா சொல்லக்கூடாது அத்தை. அந்த மேனேஜர் உங்ககிட்ட நல்ல பல்கான அமௌண்ட்டை அடிச்சிட்டான். அத்தை, நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த பணம் பதவி ரெண்டுமே இல்லைன்னா அப்புறம் யாரும் மதிக்க மாட்டாங்க. சும்மா டம்மி பீஸா பாப்பாங்க. அத விடுங்க. நீங்க பெத்த பையன் சந்தோஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாலைய வாங்கிட்டு வந்தான், ஷால்வெல்லாம் வாங்கிட்டு வந்தான். அப்போ நீங்க கேட்டப்போ என்ன சொன்னா, மம்மி உங்களை போர்ட் ஆஃப் டைரக்டரா அனௌன்ஸ் பண்ண உடனே உங்க கழுத்துல போடுறதுக்காக இந்த மாலையும் உங்க மேல போடுறதுக்கு இந்த ஷால்வையும்னு சொன்னான். அது மட்டும் இல்லாம நீங்க மைக்க புடிச்சு ஸ்டேஜ்ல பேசும்போது கை தட்டுறதுக்கு ஒரு 15 பேரை செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு டைலாக் எல்லாம் விட்டான். ஆனா இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர் அந்த கிழவிதான்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு வாங்கிட்டு வந்த மாலைய கொண்டு வந்து அவங்க கழுத்துல போட்டு ஆசீர்வாதம் வாங்கினான். இவ்வளவுதான் அத்த லைஃப். அத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க தனிப்பட்ட விஷயத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர் இருந்ததால அது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பழகிடும். அப்புறம் அத்த, இப்போ தெரியுதா எதுக்காக நான் அன்னைக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் நடந்தப்போ அந்த ஆள் மண்டைய நான் ஏன் உடைச்சேன்னு? அந்த நேரத்துல நமக்கு வர ஆத்திரத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எப்பவுமே நான் இப்படி கெத்தா பார்த்துட்டு இப்போ இந்த நிலைமையில இப்படி உங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்காத்த. அனிதா, இவ்ளோ நேரம் நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? நம்ம ஒரு இடத்துல அவமானப்படும் போது ரொம்ப கூனி குறுகி குற்ற உணர்ச்சியாலாம் ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனா அடுத்தவங்க சொல்லி கேட்கும் போதுதான் நமக்கு அப்படி வெறி ஏறும். அப்படி வெறி ஏறும்போதுதான் நம்ம எதிரியோட அஸ்திவாரத்தையே நம்ம ஆட்டி படைப்போம். நீ இந்த இந்துவை யாருன்னு நினைச்ச? இதுக்கெல்லாம் போய் மூளையில உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு அந்த சக்தின்னு நினைச்சியா? இல்ல எதுக்கு எடுத்தாலும் சூசைட் பண்ணிக்க போற அனிதான்னு நினைச்சியா? நான் இந்துடி. இடி இடிக்கிறதும் இந்த இந்து கிட்ட மோதுறது ஒண்ணுதான். உனக்கு நான் இப்ப ஒரு விஷயம் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. யுத்தத்துக்கு போறவங்க கவசத்தை நம்ப கூடாது, கத்தியதான் நம்பணும். இந்த இந்துவோட புத்தியவே கத்தி மாதிரி தீட்டி அடுத்து என்ன பண்ண போறேன்னு பாத்துக்கிட்டே இரு. அவங்களுக்கெல்லாம் ஜூஸ் கொடுத்துட்டீங்களா? அப்பா சொல்லுமா. புதுசா வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், அப்புறம் புதுசா வந்திருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர் அபிராமி மேடம் இருக்காங்களே, அவங்களுக்கும் ஜூஸ் கொடுத்துருங்க. நான் மித்த எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரியா? அப்பா மறந்துடாதீங்க, அபிராமி மேடம்க்கு ஜூஸ் கொடுத்துடணும். சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அடியே, என்னோட ஆசை அத்தை அபிராமி எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தினால, நான் உட்கார வேண்டிய சீட்ல இப்ப நீ உட்கார்ந்திருக்கல, உனக்கு இவ்வளவு வச்சே வைக்கிறேன்டி ஆப்பு. அடிச்ச உடனே சட்டுன்னு போதை ஏறுற மாதிரி ட்ரிங்க்ஸ் கொடுங்க. கொடு. மம்மி, என்னாச்சு உங்களுக்கு? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னு ட்ரிங்க்ஸ் அடிக்க போறீங்களா? இதை கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல மம்மி. டேய், நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். இதுல நீ வேற அவசரப்பட்டு ஆர்வ கோளாறுல எதையாவது என்கிட்ட பேசி வாங்கி கட்டிக்காத. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. தலை